சொல்லி வைக்கிறோம். முக்கியமாக தேவன் நம்ம தேவன் உயிரோடு இருக்கிறது. அல்லேலூயா. உயிரோடு உலாய் வருகிறது. இவர் எவ்வாறாக கிரியை செய்கிறார்? நம்மளுக்கு அந்த பழைய சில சகோதரர்கள் பழைய காலத்தில் ஒழிஞ்ச காத்துருவோம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், ஏசு சுவாமி வந்ததுக்கப்புறம் தான் கிறிஸ்துவம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லை. ஆதியில் மனிதன் என்னைக்கு பிறந்தானோ அன்னைக்கு தேவன் மனிதோடு எழுதி கொடுக்குறார். அல்லேலூயா. இதுதான் ஒன்று. இதை நீங்களாம் தெரிஞ்சுக்கிறேன். இயேசு ஏற்றுக்கொண்டு வராங்க சரி, புதிதாக வந்தாங்க சரி, ஆதியில் மனிதன் என்னைக்கு பிறந்தானோ அன்னைக்கு தேவன் மனிதோடு எழுதி கொண்டு வருகிறார். அப்போது தேவன் பிறகு மனிதனாக அவருக்கு இயேசுவாக சுவாமியாக வந்து பாடுபட்டு மறுத்து உயிர்த்ததுக்கப்புறம் மிகவும் எல்லா ஜனங்களுக்கும் நச்சை எடுத்துடப்பட்டது. எல்லாரும் ஆண்டை ஏற்றுக்கொண்டார்கள். அவர் பல கிரியை செய்தார், அற்புதங்களை செய்தார், இன்னும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அதை பற்றி தான் இந்த செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். கவனமாக கேட்டு ஆண்டவருக்குள்ளாக புறப்படுமாறு வேண்டுகிறேன். அனைவரும் கரைகளை காட்டி பரிசுத்த ஆவியானவரை பார்ப்போம். வர வேண்டும் தூய ஆவியே எங்கள் மத்தியிலே, வர வேண்டும் தூய ஆவியே எங்கள் உள்ளத்திலே, ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகம், அனமூட்டும் ஐயா அனமூட்டும், ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகம், அனமூட்டும் ஐயா அனமூட்டும், வர வேண்டும் நல்லவரே நல்லவரே நீர் வர வேண்டும், நல்லவரே வல்லவரே. கட்டாவே ஒரு எங்கள் வாயின் வார்த்தையும் எங்கள் வீட்டின் தியானமும் ஒரு சமூகத்தில் புதிய இருக்கிறார். ஆமாம். அல்லேலூயா. இந்த செய்தியின் தலைப்பு வந்து நமது வாழ்க்கையிலே வெளிச்சம். வாழ்க்கையிலே வெளிச்சம், ஒரு விடுதலை வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. வெளிச்சம் எங்கேயும் அதான் சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷனுக்கு வரதுக்கு முந்தைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பேரை போட்டு அவங்க வருகிறார்கள், விடுதலை தருகிறார்கள் என்று தமிழகம் முழுவதும் போஸ்டரில் பார்த்தோம். அப்போ வெளிச்சம் வந்து ஒருத்தர் வாழ்க்கையில் இல்லாத பகுதிகள், வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு வேலை இல்லையா, அது வாழ்க்கையில் ஒரு இல்லாத பகுதி. வியாதியில் இருக்கியா, அது வாழ்க்கையில் ஒரு இல்லாத பகுதி. குடும்பத்தில் வந்து சமாதானம் இல்லையா, பிரச்சனை இல்லையா, அது ஒரு இல்லாத பகுதி. பாவ பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கியா, சீர குடிக்கிறது, மதுபானங்கள் யூஸ் பண்ணுறது, இச்சைகள் பழக்கங்களை மனித அடிமையாக இருந்தால் அது பெரிய ஒரு இல்லாத பகுதி. இப்படி பலவிதமான இல்லாத பகுதிகள் மனிதனுடைய வாழ்க்கையிலே சாத்தான் கொண்டு வரான், ஆண்டவர் கொண்டு வர்றார். ஆண்டவர் நாட்டை நல்லதாகவே படைத்தார். அல்லேலூயா. சாத்தான் அந்த மாதிரி வேலைலாம் செய்வான். நான் வரும்போது காதல் வரும்போது பார்த்துக்கேங்க, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தாரை மிதிப்போம். அல்லேலூயா. மிதிக்கணும். அவன் மிதிவாங்க பண்ண, நம்ம மிதிக்க பண்ணுறோம். அல்லேலூயா. இப்போ இந்த வேத புஸ்தகத்தின் வாயிலாக சில காரியங்களை முன்பாக வைத்து நமது வாழ்க்கையிலே தேவன் எப்படி வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கார் என்பதை விளக்கி உங்களிடம் இருந்து கடந்து செல்வோம். 2 சாமுவேல் 22-29 வாசி. கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறார். அல்லேலூயா. இந்த வேத புஸ்தகத்தில் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு அருமையான சகோதரியே, இதெல்லாம் வந்து ஒரு புஸ்தகம், இது ஒரு மத புஸ்தகம்னு நினைக்காதீங்க. இது ஒரு அனுபவம் வாய்ந்த உண்மை இந்த சரித்திரம் ஆதாரங்களுடைய தேவ ஆவியானவரால் எழுதப்பட்ட புத்தகம். அல்லேலூயா. இதை எழுதினவர் யாருன்னா தாவீது ராஜா. சாதாரண அந்த ரோட்டில் போகிறவங்க எழுத ராஜா. இன்னைக்கு இஸ்ரேல் ஒரு தேசம் இன்னைக்கு இருக்குது, எல்லாரும் கேள்விப்படுவீங்க. உலகத்தில் இருக்கிற ஞானிகள் விஞ்ஞானிகள் எல்லாம் இங்கே தோன்றாங்க. நான் கத்தோடைய பிள்ளைய அந்த தேசத்தை அந்த ராஜாவாக இருக்காங்க. சரித்திரத்தில் ஒரு இடம்பெற்ற ஒரு மனிதன், இவருடைய பையன் தான் கிங் சாலமன். யானை என்று பிள்ளைகள் வேற பாடப்பொருத்து அப்படிப்பாங்க. கர்த்தராகிய தேவர்கள் தான் இருளை வெளிச்சமாக்குறாங்க. அவர் அப்படியே எப்படி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே எழுதியிருக்காங்க. இப்போ தேவன் இயேசு மகாராஜா ஆண்டவர் மனிதனுடைய இருளை போக்குகிறவர் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக நமது ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், யோவான் 9:5, நான் உலகத்தில் இருக்கையில்
ஒளியாக இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. உங்களுக்கெல்லாம் வெளிச்சமா இருக்கேன் என்றார். உங்க வாழ்க்கையோட இருளை போக்குறதுக்கு இயேசு சாமி இருக்கார். அல்லேலூயா. வாழ்க்கையோட கஷ்டங்களை போக்குவதற்கு, வாழ்க்கையோட துன்பங்களை போக்குவதற்கு, வாழ்க்கையோட இல்லாத பகுதியை போக்குவதற்கு, வாழ்க்கையோட கஷ்டங்கள் வியாதிகள் அனைத்திலிருந்து ஒரு வெளிச்சத்தை காண்க இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதி திரியகநாதருக்கு சுபமங்கலம். சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதி திரியகநாதருக்கு சுபமங்கலம். பாடேருக்கு பரம பொற்பாடலுக்கு, பாடேருக்கு பரம பொற்பாடலுக்கு, நேரேறு போதனுக்கு, நித்திய சங்கீதனுக்கு, சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதி திரியகநாதருக்கு சுபமங்கலம். பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம், ஆதிசருவேசனுக்கு ஈசனுக்கு மங்களம், அகில பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம். நீதிபரன் வாழனுக்கு நித்திய குணாரனுக்கு, நீதிபரன் வாழனுக்கு நித்திய குணாரனுக்கு, ஒரு மனோரனுக்கு உயர் மனோவேலனுக்கு, சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதி திரியகநாதருக்கு சுபமங்கலம். வானாபிமானனுக்கு வாணனுக்கு மங்களம், பலர்களை ஞானனுக்கு மங்களம். வானாபிமானனுக்கு வாணனுக்கு மங்களம், பலர்களை ஞானனுக்கு மங்களம். காணால் நல்லேயனுக்கு கன்னிமாரி சேயனுக்கு, காணால் நல்லேயனுக்கு கன்னிமாரி சேயனுக்கு, கோணாசராயனுக்கு குருபக்தரேயனுக்கு, சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதி திரியகநாதருக்கு சுபமங்கலம். எனது வாழ்க்கையில் உடையாமல் சேர்த்திருந்த என்ன, பலவிதமான கஷ்டங்கள் இருந்த என்ன, என் வாழ்க்கையுடைய இருளை வெளிச்சமாக்கி என்னை ஒரு ஊழியக்காரனாக உங்கள் நடுவில் நிறுத்திய தேவாதி தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் சதாகாலமும் உண்டாக அவருக்கு நன்றியை செலுத்துகிறேன் இயேசு நாமத்தினால். இப்போ நம்ம பார்க்கலாம், இயேசு சாமி வந்துட்டார். வந்து இந்த உலகத்தில் அவர் இருந்த காலங்களில் எங்கும் நன்மையை செய்தவராகவே அவர் சுற்றி திரிந்தார். சும்மா கிடையாது, வசனம் சொல்லுது. அப்படி இயேசு சாமி வந்த நேரத்தில் ஒரு மேலே ஒரு அன்பாக இருந்த குடும்பம், அந்த குடும்பத்தில் ஒருவர் மறித்து போயிடாத கேள்விப்பட்டு அவர் இங்கே வர்றார். அந்த குடும்பத்தில் உள்ள இருள், ஒரு குடும்பத்தில் ஒரே சகோதரன் மறித்து போயிடான். அந்த சகோதரியுமாக அந்த குடும்பத்தில் ஒரே இருள் வருத்தம் அழுகை, அந்த இருளை வெளிச்சமாக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் இயேசு மகாராஜா அற்புதம் செய்ய தேவன் அதிசயத்தை தேவன் முடிவு செய்து அங்கு வருகிறார். யோவான் 11:39 வாசிங்க. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவருடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாளுமே 4 நாள் ஆயிற்று என்றார். அல்லேலூயா. மரித்து போய் 4 நாள் கல்லறையில்
இருக்கிற மனுஷன் இருளில் இருக்கான். அவன் குடும்பம் மூழ்கி இருளில் மூழ்கி ஒரு துயரத்தில் மூழ்கி இருக்கிற குடும்பத்தில் இயேசு வந்து வராதையா அற்புதத்தின் தேவன் நடந்து வரார். நல்லா யோசித்து பாருங்க. நடந்து வந்து மரியாதை கூட்டு மாட்டாங்க கல்லெடுத்து போடுகிறார். அவன் சந்தேகப்படுறான். ஒரு மனிதன் செத்து போனான். செத்து போய் 4 நாளை உள்ளே போட்டாச்சு, இன்னும் அழுகி போயிருக்கோம், ஆண்டவரை நாடுங்கிறாரு. ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? கல்லெடுத்து போடு. இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது உங்களுக்கு முடியாது என்று சொல்கிற காரியங்கள், உங்களுக்கு முடியாது நான் நடக்காது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இந்த காரியம் அப்படின்னு சொல்கிற காரியங்கள் எல்லாமே அதையெல்லாம் தவிர்த்தெறிந்து அது ஒரு பெரிய வெளிச்சத்தை உண்டாக்க என் ஆண்டவரை தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை கட்டுகிறவர் அப்படிப்பட்ட தேவன் கரங்களை எடுத்து போடுங்கள் என்று சொல்கிறார். அவர் 4 பேர் சொல்கிறார், நான் எடுத்து போடுங்கன்னு சொல்கிறார். சொன்னது என்னாச்சு? வாசிங்க 11:43-44. இவர்களை சொன்ன பின்பு லாசரே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய அற்புதம்! இந்த தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறாங்க. இது வந்து நம்ம அன்னைக்கு அவர் செஞ்சாரு நீங்க போயிட்டாருன்னா கிடையவே கிடையாது. பார்த்தீங்கன்னு சொன்னா வாசிங்க 2 நாளாகும் 16:9. தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அவரை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி, தம்முடைய மகிமையை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் உலாவிக்கிட்டே இருக்க. யாவச்சுக்கு அவரை மறந்து வாழ்க்கையில் மறந்துடே பண்ணுறாங்க. எப்படியாப்பட்ட அதிசயங்களை அற்புதங்களை செய்ய, விடுதலையை கொண்டு வர, உங்கள் இல்லாத பகுதியில் வெளிச்சத்தை கொண்டு வர ஆண்டவருடைய கண்கள் உலாவிக் கொண்டே இருக்கிறையா பூமி எங்கும். அதை மனதுக்குள்ள வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட கண்களுடைய தேவனுடைய தேவனாக இருக்கு. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் பார்க்க இப்போது மரித்த ஒரு மனிதன் மரித்து 4ஆம் மண்ணா போனான்னு சொல்லி அவன் சரீரமே 4 அழுகி போச்சு சொல்லிட்ட மனிதனை உயிரோடு எழுப்பி முழு சரீரத்தை விடுறது நம்ம பார்க்க. இது மாதிரி அநேக அற்புதங்களை வேதத்தில் எடுத்தவங்களா பார்த்துட்டே இருந்தாங்க. நேரம் ஓடிடும். எத்தனை மருத்துவர் உயிரோடு இருக்கிறாரு, குஷ்டரோகிகளை சுகமாக்கினார், குருடர்களை பார்வையிட செய்தார், எல்லா விதமான அற்புதங்களையும் ஊமைகளை பேச வச்சாரு. மிகுந்த எவ்வளவோ அற்புதங்களை ஆண்டவர் செய்து கொண்டே வந்தார். இன்னும் செஞ்சு கொண்டே இருக்கிறார். அதையும் உங்களுக்கு இந்த பிரசங்கத்தின் இறுதியில் அதையும் சொல்ல போகிறேன். ஆனால் அது மட்டும்தான் செஞ்சாரா? சொல்லுங்க. ஆண்டவர் சோங்களுக்கு வந்தார். அல்லேலூயா. மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான காரியங்களும் விடுதலை கொடுக்க வந்தார். அல்லேலூயா. ஒரு பாவமான மனுஷன், ஒரு முரணை, பாவத்தை செய்கிறவன், அடுத்தவனுக்கு பார்க்கும்போது ஒரு வெறுக்கத்தக்க மனிதன், சமுதாயத்தை தீரான மனுஷன், அதாவது துஷ்டனை கண்ட தூர விடக்கூடிய மனிதனையும் நல்லவனாக மாற்றி போட சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்போ ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம். லூக்காவின் சுவிசேஷம் 19:5. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகைவே சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன்னிடத்தை தங்க வேண்டும் என்றார். அதாவது சகீர் என்ற ஒரு மனுஷன் அவன் ஒரு வரி வசூலிக்கிறவன். கவர்மெண்ட் அந்த கான்ட்ராக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கான்ட்ராக்ட் எடுப்பான். மார்க்கெட்டு, சைக்கிள் ஸ்டாண்டு கான்ட்ராக்ட் எடுத்து ஒருத்தருக்கு விட்டுருவான். அவன் வந்து அந்த ஏழைகள் பாவம் ஒரு காய்கறி கடை, ஒரு கத்திரிக்காய் கடை, ஒரு வெங்காயம், இந்த மாதிரி கடையெல்லாம் வந்து கொஞ்சம் வேலை இருக்க இவனுக்கு வந்து 50 பைசா வந்துச்சுன்னா 2 ரூபா வாங்குவான். குடும்பம் உதச்சே வாங்குவான். தூஷணமான வார்த்தையில் பேசுவான், மறட்டுவான். அவன் தான் வரி வசூலிக்க முடியும். வரி வசூலிக்கிறவன், வட்டி வசூலிக்கிறவன், கண்டல் வசூலிக்கிறவன் நம்ம பார்க்கலாம். தூக்கு போட்டு செத்து போயிடலாம். அவனுடைய மெட்கள் தாங்காமல் குடும்பமே செத்து போயிடுது. இப்படி எத்தனையோ செய்திகளை நீங்கள் செய்தித்தாள்களையும் டிவிலையும் பார்த்துருக்கீங்க. இந்த மாதிரி முருடர்கள் அவங்கெல்லாம் பிடிச்சி குண்டாஸ் போட்டு விசாரணை போட்டு அடைக்கிறாங்க. பெரிய பெரிய கொடிசெல்லாம் செத்து போனான். அதுக்கு தகுந்த மாதிரி பணம் கொடுப்பான். வரி வசூலிப்பவர்கள், வட்டி வசூலிப்பவர்கள். அது சமுதாயத்தில் வந்து ஒரு பயத்தை உண்டாக்குற ஒரு மனுஷன், சமுதாயத்தில் வந்து ஒரு பிறர் வெறுக்கிற மனுஷன், சுயமாகவே காசுக்காக பணத்துக்காக எதையும் செய்யக்கூடிய மனுஷன். ஏசாமி வரும்போது இவரை பார்க்கணும். இப்போ இந்த காலத்தில் பெரிய நடிகர்லாம் அவரை பார்க்க வைக்கிற மாதிரி ஒரு பெரிய அற்புதங்களாக செய்கிற தேவ மனுஷன். இந்த மாதிரி ஆளுங்க பார்க்க இப்படி ஒரு அற்புதங்களை என்ன செய்ய முடியும் சொல்கிறான். வேதத்தில் வாசிக்கிறான். அந்த மாதிரி பார்க்கணும்னு சொல்லி ஒரு மரத்தில் குட்டியாக இருந்தால் மரத்தில் நிற்கிறான். இயேசுவனை பார்க்குறாரு, இறங்கி வாங்குறாரு. அதுக்கு இந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா 7ஆம் வசனம் வாசிங்க. அதை கண்ட யாவரும் இவன் பாவியான மனுஷனிடத்தில்
போனாலும் முழுமுறை பாரியா ரொம்ப பெரிய நல்லவர்னு வச்சோம். இப்போ பாஸ்டர் இவர் வந்து போதகர் முழுமுறுக்கான். ஏன்னா அவன் இவர் நல்ல மனுஷன் நினைக்கிறான் அப்படின்னு சொல்றான். அவனுக்கு தெரியாது அங்கே என்ன நடக்க போகுது. சகையோடைய வாழ்க்கையில தேவன் எப்படிப்பட்ட விடுதலை கொண்டு வரக்கூடாது. அந்த சகையோடைய தீய மகனுடைய வாழ்க்கையில என் அப்பா இயேசு மகாராஜா இந்த வானத்தை முழுமைப்படுத்த தெய்வம் எப்படிப்பட்ட வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு தெரியாம பேசுறான். அது 8ஆம் வசனத்துல பாருங்க, வாசிங்க. சகையை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே ஆஸ்திரேலிய பாதியை ஏழை கொடுக்கிறேன். ஒருவரிடத்தில் எதையாவது அநியாயமாய் வாழ்ந்துட்டானால் நாளத்திலேயே திரும்பிட்டான். தேவனுடைய அபிஷேகம் அவனுடைய மனத்தையும் அவனுடைய உள்ளத்தையும் அவனுடைய தீய எண்ணங்களையும் மாற்றி போட்டு அவன் பாவ உணவை அவனுக்கு உலக வைத்து அவனை தேவனுக்கு அர்ப்பணிக்க வைத்தது. அல்லேலூயா. சொத்துல பாதை உள்ளதான் ஏழைகளுக்கு ஏன் வந்து நடத்தி அவனுக்கு சொல்லுது. அதே மாதிரி எல்லாத்தையும் நாளுக்குனே திருப்பி கொடுத்துட்டு நான் வந்து என்னுடைய பாவனை மன்னிக்காந்ததை நிற்கிறேன். அல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு வெளிச்சத்தையும் தேவன் கொண்டு வர்றார். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் தீய மனிதர்கள் வாழ்க்கையில, குடியாளர்கள் வாழ்க்கையில, மோசமான பழக்கங்கள் வாழ்க்கையில, துன்புறுத்தலுக்கு தீமையான மனித வாழ்க்கையில விடுதலை கொண்டுறவும் வெளிச்சத்தை கொண்டுறவும் தேவன் வந்திருக்கிறார். இதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுமாறு இந்த வேலையில இயேசு மாதா மக்கள் சங்கம் உங்களை அழைக்கிறது. இப்படி தேவன் வந்தாரு இருந்தாரு. இவர் வந்து எல்லாத்தையும் செஞ்சு ஒரு 3 வருஷம் சுற்றி பல பேரை ரட்சிப்பு நடத்தி பல பேரை திருப்பி இன்னும் பார்க்கலாம். ஒரு பாவியான பொம்பளையில எவ்வளோ துன்மார்க்கமான ஜீவித்து இருந்த பொம்பளைன்னா அப்படி ஆண்டவர் இயேசு மாதா திருத்திட்டார். வெளியே போ பாவத்தியாரு சோதரி வந்துவிட்டார். இன்னொரு அம்மா அவரை பார்த்த மாத்திரத்திலே ஊழியக்காரி இயேசு வந்து ஊரில் இருந்து நாயின் ஒரு விதவை எல்லாரையும் கொண்டு வராங்க. இப்படி பலவிதமான அற்புதம் மகிமையின் தேவன், அந்த அற்புதங்களின் தேவன் புரிஞ்சு சிலுவையில் நமக்காக நமக்கு ரத்தம் சிந்தி உயிரோடு இருந்து அந்த ரத்தத்துக்கு மூலம் பாவங்கள் நம்முடைய சாபங்கள்லாம் தீர்க்கப்பட பரிகாரியாகத்தான் இருக்கிறார். எவனும் ஆண்டோட சித்தம்லாம் பிடிச்ச ஒரு சிலுவை அழைச்சு சொல்ல முடியுமா? இல்லையா? இந்த மந்திரிகள் மேலாம் வந்து ஏதோ வழக்குகள்லாம் போடுறாங்க. அவங்க மந்திரியாக இருக்கும்போது யாராவது வழக்கு போட முடிஞ்சா? அதிகாரத்தில் தான். சர்வ வளமுள்ள தேவன் சதாகாலம் ராஜாவாக இருக்காங்க. இல்லையா? சதாகாலம் ராஜாவாக இருக்கார். அவரை வந்து யாராவது சிலுவைக்கணுமா? சில நம்மளுடைய திருச்சபை சார்ந்த சிலர் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய வழிகள் வந்து வரப்போகுது. சபை முன்னால் பெரிய ஒப்பாரி அழுக பெரிய அது ஒரு வெற்றி சிலுவை வெற்றி சிறந்தனார். நான் தான் வந்து வெற்றி பாவத்தின் மீதும் சாபத்தின் மீதும் இந்த உலகத்தின் இல்லாத காரியங்கள் மீதும் விதத்தில் அந்த வழியை முட்டு போட்டு காலையிலே ரசிக்கிறான். அழகையா அப்படிப்பட்ட பாடுபட்ட தேவன் நம்மளோட இருக்கிறார். எல்லா துறைத்தினுடைய எல்லாத்தையும் முடிஞ்சு கொண்டார். அப்போ எல்லா விதமான பழக்கத்தை விடுதலை கொடுத்தார். அதுக்காக சிலுவையை வைத்து உயிரோடு இருந்தார். வேலை போயிட்டு வானத்துக்கு போய் பரலோகத்தில் வீட்டுக்கார் திருப்பி வருவேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் என்ன ஆச்சு? இந்த மாதிரி காரியங்கள் இந்த அற்புதங்கள் அடையாளங்கள் இதெல்லாம் தொடர்ந்து நடக்கும். ஆண்டவர்கள் தனது ஊழியக்காரர்கள் மூலமாகவும் தன்னை தெரிந்துவதன் மூலமாகவும் முதல்ல அப்போஸ்தலர் மூலமாகவும் அபிஷேகித்து அவர் வழிநடத்தானதை இந்த வேதத்திலே நான் காண்பிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 1:3 அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவரை அவர்களுடைய பேசி அநேக தெளிவான சிஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறார் காண்பித்தார். அல்லேலூயா. இது ஏன் சொன்ன கடுமையான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, சகோதரிய சகோதரியே, ஏசுசாமி பிடிச்சி சிலுவை கூட எல்லாத்தையும் ஒழிப்பினான் இல்லையா? நம்ம வாசிக்கிறோம். நீ அவரோட இருந்தாயா அப்படி கேட்கும்போது கூட நான் இல்லைன்னுட்டான். பொய் சொல்றது தப்பிச்சு போயிட்டான். அவங்க போய் இதெல்லாம் பண்ணாங்க. அப்போ தேவனை உயிர்க்கு வந்துடாது. கல்லை எப்படி இந்த சகோதரிகள் பார்க்குறாங்க, கல்லை திறந்துருக்கு, உயிரோடு இருந்தாங்க இல்லை. அப்போ தேவ தூதர்கள் வந்து உயிரோடு இருக்க போய் கேளுங்க, அவர் வருவார் போங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ தேவன் ஒரு 40 நாள் வந்து அப்போஸ்தலரையும் விசுவாசையும் சந்தித்து அவர் உயிரோடு இருக்கிறார் நிரூபித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்குன்ற தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், இருக்கிறவர், இன்னைக்கும் தான் உயிரோடு இருப்பதாக எனக்கு காண்பித்தார். ஐயா டெனிசனையாக காண்பித்தார், பீட்டர் பாலோடு காண்பித்தார், எல்லா ஊழியரும் காண்பித்தார், உங்களுக்கும் காண்பித்தார். அல்லேலூயா. உறுதிப்படுத்தார். நம்ம வீட்டில் வந்து தேவன்
வந்து அற்புதங்களை செய்யும்போது, அடையாளங்களை செய்யும் பொழுது, நாம் பலவிதமான சோதனையிலும் வேதனையிலும் துன்பங்களிலும் மாற்றிக் கொள்ளும் பொழுது தேவன் உயிரை கொடுத்து அவர் உயிரிழப்பதாக காண்பிக்கிறார். சொல்லுங்க எல்லாத்தையும். தேவன் பரிசுத்தமானவரை பார்க்க முடியும். அவரை பார்க்கணும்னா நமக்கு பரிசுத்தமான கண்கள் வேணும். ஒரு சினிமா சொல்கிறான் கிரீடின்னு. அந்த கிரீடினா ஒரு கிளாஸை பார்த்தா தான் அந்த சினிமாவே இருக்குது. தேவன் உடனே பார்க்க முடியுமா? பார்க்கலாம். நம்ம பரிசுத்தமான கண்களோட நம்ம வேண்டி நம்ம அந்த மாதிரி வாழ்க்கையை மாற்றி பரிசுத்தமே பற்ற என்பதை தேவன் உறுதியாக வந்து நிற்பார். இல்லையா? இப்படி தேவன் என்ன பண்ணுறாரு? முதலாவதாக அவர்களுக்கு தன்னை உயிரோடு இருக்கிறதாக காண்பித்தார். உயிரோடு இருக்கிறார் நிச்சயப்படுத்தினார். அந்த நிச்சயத்தை அவர்களுக்கு கொடுத்தார். ஏன்னா போய் ஊழியர் செய்யணும். அதுக்காக உயிரோடு தான் இருக்கேன், நீ உயிர்த்து வந்துட்டேன், உயிரோடு இருக்கிறேன், நான் வந்து செத்து வைத்து மண்ணா போய் நினைக்காதையா, நினைக்காத பவுல் இல்லை, அப்போ நினைக்காத யோவானே, லூக்காவே, மார்க்குவே, இப்படி ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் உயிரோடு காண்பித்தார். அதுக்கப்புறம் என்ன செஞ்சார்? இரண்டாவதாக அப்போஸ்தலர் 2:22 அவங்க சொல்றாங்க கூட்டத்தில், இஸ்ரவேலரே நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள், நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்திகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களை நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. உங்களுக்குள்ள அற்புதங்களையும் அடையாளங்களையும் பலத்த செய்திகளையும் தேவன் வெளிப்படுத்தி அவைகள் மூலமாக அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. இப்படி நமது தேவன் ஆதி முதல் மனிதர்களை படைத்து மனிதர்களை வாழ வைத்து மனிதர்களுக்கு பல உதவிகளை அற்புத செய்த தேவன் அவர் உலகத்தில் வந்து மரித்து உயிரிழந்து தான் இருப்பதாக எல்லாருக்கும் வந்து சிஷ்டாந்தப்படுத்தி அற்புதங்களை அடையாளங்கள் மூலமாக அவர் என்ன பண்ணார்? அவர் இருப்பதாக எல்லாருக்கும் வெளிப்படுத்தினார். அப்படி என்ன செஞ்சார் என்பதற்கு நம்ம ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். பைபிளில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்கள் போய் வீட்டிலே வாசிப்பாங்க. தேவன் வந்து எப்படி வந்து சந்திச்சாரு, என்னென்ன பண்ணார், எல்லாமே இருக்குது. இன்னும் நீங்கள் தெளிவாக உட்காந்து வாசித்து ஆவியிலே பலப்பட, விசுவாசத்திலே பலப்பட உங்களை நான் அழைக்கிறேன். அல்லேலூயா. இந்த இயேசு மாதா மக்கள் சங்கம் அழைக்கிறது. அல்லேலூயா. அப்போ தேவன் எப்படி வந்து அற்புதமான அடையாளங்களும் வெளிப்படுத்துகிறார் என்று சொல்கிற அந்த வார்த்தையின்படி ஒரு காரியத்தை இப்பொழுது நான் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 3:2 அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதனை சுமந்து கொண்டு வந்தார்கள். அப்ப ஒரு தாயின் வயிற்றில் பிறந்து வந்து சப்பானி, இப்படி ஒரு மனிதனை வந்து என்ன பண்றாங்க? அந்த பேருந்து கொடுத்து சுமந்து கொண்டு வராங்க. தேவன் எப்படி அற்புதம் அடையாளம் செய்து அவர் வெளிப்படுத்தினார். அவர் மரித்து உயிரோடு அவர் வானம் பரமன் தேடி அந்த உன்னதமான சியோனில் இருக்கிற தேவன் எப்படி வெளிப்படுத்தினான்றது ஆரம்பமான ஒரு நிகழ்ச்சிகளை இப்போ உங்களுக்கு சொல்கிறோம். தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பானி இருந்த ஒரு மனிதனை சுமந்து கொண்டு வந்தார்கள். 6-8 வருஷம் 6 முதல் 8 வருஷம் என்ன நடந்தது? அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் பைசா என்ற இல்லப்பா சொல்லுங்க, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலதுகையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலம் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடைய தேவாலயத்துக்கு. அல்லேலூயா. நம்ம பார்த்தோம், ஆதி முதல் இருக்கிற தேவன், இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன், உங்களையும் என்னையும் படைத்த தேவன். தாவீதா ராஜாவாகவே தாவீதுடைய வாழ்க்கையில் இல்லை வெளிச்சமாக்கினான்னு சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் இயேசு மகன் வந்தார். வந்து அவரை என்ன சொல்றாரு? நானே உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறேன் அறிக்கை பண்றார். சொல்றாரு, உங்களெல்லாம் ஆதரப்படுத்தவங்க தேர்தல்படுத்தவங்க விசுவாசத்தில் பலப்படுத்த சொல்றாரு. சும்மா கிறிஸ்தவ அழுதுருக்காங்க. இவரை வெளிச்சமாக்க தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் போகும்போது சொல்லிட்டு போனார், உலகத்தின் முடிவு வரையிலும் நான் உங்களுடன் இருக்கிறேன். அல்லேலூயா. கலங்காத உலகத்தின் முடிவு வரையிலும் இருக்கிறேன். அப்போ அவர் வந்து என்ன பண்ணார்? ஒளியா இருக்குன்னு சொன்னார். சொன்னதோடு இந்த அற்புதமே அடையாளம் செஞ்சார். மருத்துவமனை உயிரோடு இருக்கிறார். பாவியான மனுஷன், துரோகியான மனுஷன்,
வெறுக்கத்தக்க எண்ணங்களை, வெறுக்கத்தக்க ஒரு நடைமுறைகளையும், வெறுக்கத்தக்க செயலையும் மனிதனை நல்லவனாக மாற்றினார். எவனுமே மாற்ற முடியாதுங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கிறேன். குடியிலிருந்து விடுதலை விடணும்னு சொல்லி எத்தனையோ ரிலாக்ஸேஷன் சென்டர் வைக்கிறான். 25,000, 30,000, 50,000, 1,00,000 இஷ்டத்துக்கு பண்ணுறான். இது இருக்கிற நான் உட்காந்துருக்க சோதரர் மணியும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்தோம்னா ஒரு அரை ஒயில் ஷாப் காலியாயிரு. இல்லையா? இது உண்மை. அந்த சிஸ்டருக்கு தெரியும், மரியா சிஸ்டருக்கு, என்னுடைய மனைவியோடைய நெருங்கிய என்னுடைய குடும்ப நண்பர். எங்க இருக்குன்னா கர்த்தருடைய கிருபை ஒரு நாள் நீ ஆண்டவர் தொட்டு நீ சந்தித்து, அல்லேலூயா, வலிமையான நாள் சந்தித்து என்னை என்னைக்கு ஊழியக்காரன் ஆக்கினார், என்னைக்கு சந்திச்சார் ஊழியக்காரனால. அந்த நிமிடம் எல்லா பாவ எண்ணமும் என்னை விட்டு போனது. அல்லேலூயா. ஒரு பைசா செலவு இல்லை. இன்னைக்கு எவ்வளோ ஒருத்தர் இருக்கிறாங்க, ரொம்ப வேண்டிய சொந்தக்கார பையன். அவர் வந்து அப்பப்போ ரிலாக்ஸேஷன் சென்டர் போகிறான் வர்றான். அவங்க அப்பா கூட சொன்னேன், நீ ஒன்று கட்டியே வச்சிருக்கியா அப்படின்னு. அல்லேலூயா. இவர் ரிலாக்ஸேஷனுக்கு கட்டி நீ உருவாக்கி வை. ஏன்னா இவங்களுக்கு தேவனை ஏற்றுக்கொள்ள பிரியம் இல்லை. இறுதியும் கொடுத்தவன் சொன்னேன் கேட்கல. அப்படி ஒரு நிமிடத்தை தேவன் இருக்கார். அப்போ டாக்டர் வந்து என்னை பார்த்து என்ன சொன்னாங்க, நீங்கள் நான் 24 hours குடிச்சுட்டா இருக்கேன், உங்களுக்கு தெரியும், என்னுடைய பழைய நண்பர் தான் தெரியும். அப்போது டாக்டர் பார்த்து குடிச்சு விட்டீங்களா? ஆமாம் டாக்டர், அப்படிலாம் செய்யாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நைட்டில் சாப்பிட்டு கொஞ்சமாக விடுங்க. நான் சொன்னேன், நான் விடலாங்க, ஏசு மாதிரி வந்து அதே என்னை விட்டு போயிடுச்சு. அதேயா. அப்போ ஒரு விதமான விடுமை இல்லாமல் அது உண்டான இது இல்லை, பக்க விளைவு இல்லாமல் விடுதலையாக்க ஒவ்வொரு காலத்திலும் தேவன் அர்த்தமாக இருக்கார். அவர் அது மாதிரி விடுதலை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அப்போஸ்தலர் ஆண்டவர் ட்ரைனிங் பண்ணார். ட்ரைனிங் நான் இருக்கேன் பயந்துருவோமே, அவிசுவாசம் வந்துருமே, நான் இவ்வளோ பேசுகிறேன், எனக்கே ஒரு பிரச்சனை வந்து ஐயோ அப்பா என்ன செய்ய போகிறோம் அது வந்துடும். என் மகன் என்ன சொல்லுவப்பா, என்னப்பா நீங்கள் அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க, பயப்படாதீங்க, நம்மளை கருத்து விளைவிக்கிறோம். அல்லேலூயா. இந்த இல்லாத பகுதியில், இந்த பிஸ்னஸில் இந்த இல்லாத பகுதியில் கருத்து வச்சுட்டு கொண்டு வருவாருப்பாங்க. அல்லேலூயா. எஸ்ஐடியா பிரான்சிஸ் அண்ணன் பேசிட்டு நான் கேட்டேன். அவர் சொன்னார், விசுவாசிகள் மேலே வந்து சாத்தான ஒரு அம்பு இருந்தாங்கன்னா ஊழியக்காரர் மேலே 1,00,000 அம்பு எய்வான். அல்லேலூயா. இப்படி எங்கேயும் போது நம்மளும் சமைக்க விசுவாசத்தை வந்து சூழ்நிலைக்கு வர்றோம். ஆனால் இல்லை, தேவன் நம்மளை உறுதிப்படுத்துறார். அதுக்கப்புறம் அற்புதமான அடையாளங்களும் செய்தியினாலும் உறுதிப்படுத்துறார். நம்மளுக்குள்ள பல விடுதலை ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரார். பைபிள் இப்போ உள்ள ஒரு சாட்சி உங்களுக்கு முன்னால் இப்போ நாங்கள் இயேசு மத மக்கள் சங்கம் நிறுத்த போகுது. ஸோ அவங்க என்னன்னு சொல்ல போகிறாங்க. அவங்க வாழ்க்கையில் தேவன் அவங்கள சந்திச்சு எப்படி ஒரு பெரிய விடுதலை கொடுத்தார். தேவன் விடுதலையின் மகாராஜா, விடுதலையின் மகாராஜா. நாங்கள் ஒரு சீடி போட்டுமா இருக்கு, வேணும்னா ஐயாட்ட சொல்லுங்கள். ஒரு பெரிய ஒரு மீட்டிங் நடத்தி நாங்கள் தேவனுடைய மகிமையை அறிவித்தோம். தேவனுடைய மகிமையாக நாங்கள் வந்து சொன்னோம், நடந்த காரியங்களை மக்கள் சொன்னோம். இப்போ ஒரு சகோதரி, நம்முடைய மாஸ்டர் சகோதரி எப்படிப்பட்ட ஒரு இல்லாத வாழ்க்கையில் இருந்தாங்க, எப்படிப்பட்ட பாடல்களை கண்டு போனாங்க, வாழ்க்கையில் என்ன ஆச்சு, எல்லாமே போச்சு, எப்படி விடுதலை அவங்க கிடைச்சதுன்னு இப்போ அவங்க சாட்சியாக சொல்லுவாங்க. சிஸ்டர் முன்னால் வந்து சொல்லுவாங்க. கலந்து நம்ம வரவேற்கலாம். நாமும் பரிசுத்தப்படுவதாக சாட்சியாக இருக்கிறதுக்காக நான் கற்றுக்கிறேன். 2002ஆம் வருஷம் நான் வந்து சென்னையில் உள்ள ஜிஹெச்சில் அட்மிட் ஆகிருந்தேன். எனக்கு வந்து பிளட் கேன்சர் வந்து ரொம்ப முக்கி போச்சு, லாஸ்ட் ஸ்டேஜில் கூட்டிகிட்டு வந்துருக்கீங்க, காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க சொல்லிட்டாங்க 6 மாதம் எனக்கு டைம் கொடுத்து, எனக்கு 3 சின்ன பிள்ளைங்க, சின்ன பொம்பளை பிள்ளைங்க, பிள்ளைங்களெல்லாம் யாரையாவது பார்க்கணுமோ அவங்கள ஒப்பு கொடுத்துருங்க, இனி அவங்க குறைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அப்போ நான் ரொம்ப வருத்தம். ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தாரு, நான் அதன் நடுவில் இருக்கிறேன், அது அசையாது, நான் அதற்கு சகாயம் பண்ணுவேன்னு சொல்லி வாக்குத்தத்தை எனக்கு கொடுத்துருந்தாரு. அந்த வார்த்தையில நான் ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன். அதோட எனக்கு இங்கே பார்க்க முடியாதனால நாங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அந்த ஐக்ரோட் ஹாஸ்பிட்டல், பாளையங்கோட்டையில் பெரிய ஹாஸ்பிட்டலு, அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க எங்கள் அம்மா வந்து. அங்கே கூட்டிகிட்டு போகும்போது நான் வந்து ஒரு இடத்துல எங்கள் ஊருக்கு போகிற வழியில் ஒரு 4 உள்ள சந்தில் நான் கீழே விழுந்துட்டேன். அந்த விழுந்த இடத்துல வந்து என்னுடைய உயிர் பிரிஞ்சதா எனக்கு தெரியுது, ஆனால் மற்றவங்க யாருக்கும் தெரியாது. இவ செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் வந்து ஐக்ரோட்டில் கொண்டு போய் போட்ட உடனே அவங்க பார்த்துட்டு உயிரே இல்லை, ஜீவன் இல்லாத ஒருத்தர் நாங்கள் எப்படிமா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மாற்றுவதில் தூக்கி என்ன போட்டாங்க. எனக்கு வந்து அவங்க பேசுறதெல்லாம் கேட்பா, எனக்கு பேச முடியாது, கண்ணு முடிக்க முடியாது.
அப்போ நான் 3 நாள் அந்த மாச்செடியில கிடக்குறேன். ஆனால் யாரையும் வந்து என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. எங்கள் அம்மா எங்கள் எல்லாருமே வெளியே இருக்கிறாங்க. ஆனால் ஒரு கூலியக்காரர் ஒரு பாலங்கோட்டையில் இருக்கிறாரு, ஜவான் தெரிஞ்சிருக்குமா இருக்கும் ஒரு சிலருக்கு. அந்த ஊழியக்காரர் ஜோம் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 1 மணிக்கு அவங்களுக்கு ஜீவன் திரும்பி வரும். அவர் ஆண்டவர் வந்து அவங்களுக்கு ஜீவனை கொடுத்து வச்சிருக்கிறாரு, ஜீவன் பிரியல அவங்கள்ட்ட இருந்து அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தீர்க்க தரிசனமா சொல்லியிருக்காரு. அதே போல நைட்டு 1 மணிக்கு ஒருத்தர் வந்து வெள்ளை உடை வைத்தவர் வந்து என் மேல அப்படியே 2 கருத்தை வைக்கிறது எனக்கு நல்லா தெரியும். தூக்கினோட நான் என்ன பண்ணேன், எழுந்து உட்கார்ந்து பார்த்தா சுத்திலும் அப்படியே ஒரு இருளான ஒரு ரூம்ல கொண்டு என்ன போட்டுருக்காங்க. நான் கண்ணி காலை அடிக்கிறத பார்த்து பக்கத்துல இருந்த நர்ஸுங்கெல்லாம் பேய் ஓடி வராங்க. செத்து போன குளத்துல இருந்து பேய் பண்ணுது வந்து பார்த்தா நான் எழுந்து உட்கார்ந்து எனக்கு தாகமா இருக்கு, தண்ணி தாங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் தான் அவங்க போய் எங்க அம்மா கூப்பிட்டு காப்பி தர சொன்னாங்க. கர்த்தர் மரித்து போன எனக்கு அவருடைய ஜீவனை கொடுத்து 2002 இருந்து இதுவரைக்கும் அவர் என்னை ஜீவனோட வைத்து அவருடைய ஊழியத்தை செய்யப்படியா. இப்படி தேவன் விரும்புகிறார். வருத்தப்பட்டு பாரதே நீங்கள் யாரும் வாருங்கள், நானும் உங்களுக்கு இழைப்பாக தருவேன் என்று இயேசு சொல்கிறார். அல்லேலூயா. யார் எப்படி சொல்றார்? இன்னும் காரணம் நிறைய மத்திய 5ஆவது அதிகாரம் விசுவாசிக்கிறேன். 5ஆவது அதிகாரம் 17ஆவது வசனம் நிறைய ஆளுங்க இருந்துச்சு. இயேசு சொல்லி சவால் விட்டு கொடுக்குறார். வா நான் பார்க்கிறேன். இப்படி யாரும் சொல்லுவா? பணம் இல்லாதவன் வந்தா, காசு இல்லாதவன் வந்தா கடவுள் நான் கடவுளை சாப்பிட்டுன்னு சொல்றான். நானே இவ்வளோ என்னுடைய மனைவி கஷ்டப்பட்டு, சகோதரி தெரியும், நான் கஷ்டப்பட்ட நாட்களில் யாருமே இந்த குழப்பத்து அக்காவோ தங்கச்சியோ சொந்தக்காரங்களோ யாருமே இங்கே விடையில, யாருமே எங்கள் பேரில் வேண்டாம், வீட்டுக்கே போக முடியல. எங்களை ஆண்டவன் நடத்தி கொண்டு அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார் இல்லையா? அதை விசுவாசிங்க. உங்களுடைய இல்லாம பகுதிகளை வெளிச்சமாக்குறதுக்கு தேவனை பிடித்துக் கொள்ளுங்கள். உயிரோடு உலாயுள்ள இயேசு மகாராஜாவை பிடித்துக் கொள்ளுமாறு இந்த இயேசு மாதா மக்கள் சங்கம் உங்களை அழைக்கிறது. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, மனுஷரால் கூடாதது, தேவனால் கூடும், மனுஷரால் கூடாதது, தேவனாலே கூடும், கூடாதது ஒன்றுமில்லையே, பாருவோம், கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே.
சத்தமாக அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு மகாராஜா உயிரோடு உலாவி வருகிறார். நமக்காக ஒரு உயிரோடு இருக்கிறார். கடலையும் அதட்டியவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. கடலின் மேல் நடந்தவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. மகாராஜன் அவர் ராஜ்யம் புவி எங்கும் மகாமாட்சியாய் விளங்க, அவர் திருநாமமே விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயாவே. அல்பாவோ மேகவர்க்கே அல்லேலூயாவே. வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் இந்த உலகத்திற்கு வந்து சிலுவையை தூக்கி திருத்திருவாளருக்கு ரத்தம் சிந்தி வாழ்நாள் அடிபட்டு சிலுவையிலே மறித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இயேசு மகாராஜாவிடம் ஒருவர் வரும்போது தொல்லைகள் தொலைந்து போகும், கவலைகளும் கஷ்டங்களும் காணாமல் போகும், வியாதிகளும் வறுமைகளும் ஓடி போகும், பாவ பழக்கங்களை விட முடியாமல் இருக்கிற போதை பழக்கங்கள் மற்ற இந்த பழக்கங்கள் நாம் பறந்தே போகும். அல்லேலூயா. இயேசு மகாராஜா அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். வேதம் தெளிவாக சொல்கிறது. இயேசு மகாராஜா எந்த வழியில் நம்மை நடக்க வேண்டும் என்று போதித்தாரோ அந்த வழியில் நடக்கவும் அந்த வழியில் மக்களை பயிற்றுவிக்கவும் தயாராக இருக்கிறது என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்தியாவின் எல்லை எங்கும் இயேசு நாமம் சொல்லிடுவோம். புறப்படு, 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 தேசத்தை கலக்கிடுவோம். புறப்படு, 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 தேசத்தை கலக்கிடுவோம். புறப்படு. இயேசு மகாராஜா மக்கள் சங்கம் கிறிஸ்தவ போதகர்கள், கிறிஸ்தவ நிறுவனங்கள் மற்றும் சபை விசுவாசிகளின் நலனுக்காக பாடுபடும் மாபெரும் இயக்கம் இயேசு மகாராஜா மக்கள் சங்கம். இதில் உறுப்பினர்களாக சேரவும் சங்கத்தில் பொறுப்பாளர்களாக பணியாற்றவும் தமிழகம் முழுவதிலுமிருந்து ஆர்வம் உள்ளவர்கள் எங்களை அணுகவும். மேலும் இச்சங்கம் இயேசு மகாராஜாவின் சுவிசேஷத்தை பொதுக்கூட்டங்கள், சிடிக்கள் மற்றும் கைப்பிரதிகள் மூலம் பெரிய அளவில் அறிவித்து வருகிறது. சுவிசேஷ திரைப்படமும் தயாரிக்க உள்ளோம். ஏழை ஊழியர்களையும் எளியவர்களையும் இச்சங்கம் தாங்கி வருகிறது. இந்த ஊழியத்தை தாங்க முன் வருகிறவர்கள் உடனே எங்களை அணுகவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.